இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். இந்த வசனத்தின் மூலம் ஏனோக்கு தேவனுடைய வழியில் நடந்தார், பக்தி உள்ளவராக காணப்பட்டார். அதனால் தேவன் ஏனோக்கை பிரியமானவன் என்று அழைத்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தேவன் ஏனோக்கை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். அதே போல நாமும் கர்த்தருடைய வழியில் நடப்போம். அப்போது சத்ருவால் ஏற்படும் பொல்லாத செயல்களை நாம் செய்ய மாட்டோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் திருடன் வருவது போல நியாயம் தீர்க்க உலகத்திற்கு வருவேன். அப்போது கர்த்தர் நம்மை பிரியமானவர்கள் என்று அறிந்து நம்மை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போவார். ஜெபம். கர்த்தாவே இரங்கும். நாங்கள் துன்மார்க்கர் வழியில் நடக்காமல் உம்முடைய வழியில் நடக்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே, நீரும் எங்களை பிரியமானவர்கள் என்று அழைக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீர் வரும் முன்னே எங்கள் மரணம் ஏற்பட்டாலோ அல்லது நீர் உலகத்திற்கு நியாயம் தீர்க்க வரும்போது பரலோகத்திற்கு நாங்கள் வர வேண்டும். அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென்.